பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பரிசுத்தமான ஓய்வு நாளை தேவன் நமக்கு காண செய்திருக்கிறார். இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்திய வார்த்தை மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 7வது அதிகாரத்துல 20வது வசனம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தீட்டு என்பது இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாவே ரொம்ப பெரிய பயங்கரமாக பேசப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். இன்றும் உயர்ந்தவர்கள், நீங்க தாழ்ந்தவர்கள், நீங்க ஆலயத்துக்குள்ள போக கூடாது அப்படிங்கிற ஒரு சடங்காச்சாரம் எல்லாம் இன்று கூட இருக்கிறதாக நாம் பல இடங்களில கேள்விப்படுகிறோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தெருவுக்குள்ள நாம் போக முடியாது, அப்படி ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்தது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய காலத்துல தீட்டுப்படுத்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அந்த மக்களிடையே கொடுக்கக்கூடிய உணவை சாப்பிடுகின்ற பொழுது தீட்டுப்பட்டுவிடும் என்கிற எண்ணங்கள் அங்கே பரவலாக காணப்படுகிறது. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், வாய்க்குள்ள போறது எதுவும் உன்னை தீட்டுப்படுத்தாது. ஆமென். வாயிலிருந்து என்ன வெளியே வருதோ அதுதான் உன்னை தீட்டுப்படுத்த சொல்றாரு. ஆமென். சிந்திக்க அழைக்கப்படுகிற கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் அப்படியே சாட்டையால் அடிக்கிற மாதிரி இருக்கும். உன்னை விட குறைந்தவன், தாழ்ந்தவனாக நீ நினைக்கிறவன், அவன் கொடுக்கிற உணவு உன்னை தீட்டுப்படுத்தாது. என்னுடைய மகனே, என் மகளே, நீ பேசக்கூடிய வார்த்தை தான் உன்னை தீட்டுப்படுத்துங்கிறாரு. தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள் 13 ஆண்டவர் குறிப்பிடுகிறார். நாம் சாப்பிடக்கூடிய உணவானது அது நேர வயிற்றுக்குள்ள போதுங்க, அது உன்னை தீட்டுப்படுத்தாது. மாறாக எது உன்னுடைய இருதயத்திலிருந்து உன் சிந்தனைக்கு உட்பட்டு அது வாயின் வழியாக வெளியே வருகிறதோ தீட்டுப்படுத்தும் என்று சொல்லுகிறார். நான் தீட்டுப்படக்கூடிய காரியங்களை செய்கிறேனா? ஆண்டவர் தீட்டாக சொல்லக்கூடிய காரியங்கள் அதெல்லாம் நம்முடைய இருதயத்தில் இருந்துச்சுன்னா நம்ம இடத்துல தீட்டு இருக்கு. எப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வர வேண்டாம். வாய்க்குள் போற எதுவும் நம்மை தீட்டுப்படுத்தாது. அவங்க கொடுக்குறாங்க, இவங்க கொடுக்குறாங்க, அதை நம்ம சாப்பிடலாமா? ஐயோ, அந்த மனுஷன் இருந்து நம்ம வாங்கி சாப்பிடலாமா? நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன? இல்லங்க, நெவர். அது எதுவும் உங்களை தீட்டுப்படுத்தாது. மாறாக மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்பட்டு வருகிறது. மனுஷனுக்குள்ளே இருந்து என்ன வருதோ, கெட்ட காரியங்கள் வந்துச்சுன்னா அது தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி அழகாகவே அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஆசி பெற்றவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தந்து ஆண்டவர் குறிப்பிடுகிற அந்த தீட்டுக்குரிய காரியங்கள் எதுவும் நம்ம வாழ்க்கையில இல்லாம நிலைத்திருக்க தேவன் நம்மை பலப்படுத்தி பாதுகாத்து நடத்திக் கொள்வாராக. ஆமென். God bless you.